ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நான் ரீசெண்டாக இந்த வீடியோ பார்த்தேன் அண்ட் இட் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ் டு மீ. ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு செலிப்ரிட்டி அவங்களோட குழந்தையோட ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்து தான். அப்போது அவங்க பதறி அடித்து போயிருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா ஒரு பொண்ணு அவங்களோட பொண்ணு ஒரு பையனோட காதில் பென்சிலை குத்திட்டா அப்படின்னு. அப்போது அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. பட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவங்கக்கிட்ட பேசுவாங்க இல்லையா, கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்போ வந்து இவங்க ஓகே சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா அவன் வந்து என்னோடய ஸ்கர்ட் பிடிச்சி இழுத்தான், அப்புறம் நான் வந்து சொன்னேன், அவன் கேட்கல, அவன் திருப்பி என்னோடய ஸ்கர்ட் பிடிச்சி இழுத்தான், எனக்கும் வந்துச்சு. ஸோ பென்சில் எடுத்து அவனை குத்த போனால் அவன் திரும்பினவொன்னே அவன் காதில் விழுந்துருச்சு, காதில் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது இந்த அம்மா சொன்னாங்களாம், ஓ அப்படியா, சரி ஓகே, நான் வந்து இப்போ அந்த பையன் கேட்டேன், நீ சாரி சொல்லணும் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம். அவன் தானே தப்பு பண்ணால், என் ஸ்கர்ட் படித்து ஏற்றிருக்கான், அது கூட உனக்கு பெருசாக தெரியல, நீ அவன்கிட்ட என்னை சாரி சொல்கிறேன்னு இந்த குழந்தைக்கு கோவம். அவங்க சொன்னாங்களா, நீ சாரி சொல்லு அப்படின்னு. இது ரொம்ப ஒபீடியண்ட்டான குழந்தை போல இருக்குது. இந்த காலத்து குழந்தைங்க யாருக்குமே சாரி சொல்கிறதில்ல. ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ இந்த பொண்ணு போய் அந்த குழந்தை போய் சாரி சொல்லிடுச்சான். இப்போ சொன்னலாம், அம்மா அவன் தானே தப்பு பண்ணால், அவனை தான் பனிஷ் பண்ணும், நீ வந்து என்னைய சாரி சொன்ன அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அவன் பண்ணது கரெக்டுன்னு நான் சொல்லவே இல்லை, தப்பு, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம், தட் இஸ் ஒன் பார்ட். நான் உன்னை சாரி சொன்னது எதுக்குன்னா, அவன் வந்து ஸ்டூப்பிடுன்னு சொல்லியிருக்கான், அவனுக்கு அந்த வார்த்தை தான் தெரியுது சொல்கிறான். நான் தான் ஸ்டூப்பிட், நீ போய் அந்த வார்த்தைக்கு சொந்தம் கொண்டாடின பார்த்தியா, அதுக்காக தான் உன்னை சாரி சொன்னேன், ஏன்னா நீ பண்ணது தப்பு. ஒருத்தருக்கும் வந்து நிறைய வார்த்தைகள் தெரியலாம், பட் ஆனால் அவங்களுக்கு எந்த கேட்டகிரி ஆஃப் வேர்ட்ஸ் தெரியுமோ அதை தான் அடுத்தவங்க மேலே பயன்படுத்துவாங்க. ஒருத்தருக்கு அன்பாகவே பேச தெரியலன்னா அவங்களுக்குள்ள அன்பே இல்லைன்னு அர்த்தம். அவங்கக்கிட்டேருந்து அன்பை எதிர்பார்க்குறது உங்களோட முட்டாள்தனம் தானே. ஒருத்தர் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாகவே இருக்காங்க, உங்களை புலி பண்ணிகிட்டே இருக்காங்க, நார்சிஸ்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்களுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து கௌதம புத்தா வெளியில் வருவாருன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்கள் தப்பா அவங்க தப்பா? அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஏன்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அந்த சட்டிலேயே ஒன்றுமே இல்லை, அது ஒரு தண்ட கர்மாந்திரம். தண்ட சட்டினா அந்த சட்டியிலேருந்து வேறு என்ன வரும்? அவங்க என்ன உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வரும். மரியாதை, அன்பு, அது மாதிரி நல்ல குணங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அது வெளில ஷேர் பண்ணுவாங்க. குப்பை வச்சுருந்தாங்கன்னா கலர் குப்பை தான் வரப்போகுது. இதை வந்து உங்களாலேயோ என்னாலேயோ மாற்ற முடியாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை ஹர்ட்ஃபுல்லாகவோ இல்லை அசிங்கமாகவோ எப்படி பேசினாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எத்திக்ஸ் இருக்கிற மனுஷங்களாக இருந்தால் அவங்க அதை பேசியிருக்க மாட்டாங்க. எத்திக்ஸ் இல்லாத மனுஷங்களோட பழகிறது அவங்க தப்பு இல்லை, உங்கள் தப்பு. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.